பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு ஒருவர், அதுவும் தினம் தினம் வருகின்ற ஒருவர் உன் இல்லத்தில் இருக்கின்றவர்களுக்கு சாபமிட்டு செல்கின்றார். இவர் எதற்காக உன் இல்லம் தேடி வருகிறார், என்ன காரணத்திற்காக அவர் சாபமிடுகிறார் என்பதையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எப்போதும் நம் இல்லத்திற்குள் இருக்கும்போது நாம் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்கின்றோம். ஆனால் என் பிள்ளை வெளியில் நடப்பது என்னவென்று நாம் அறிந்து கொள்ள விருப்பமில்லாமல் இருப்பதில்லை. நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் நினைப்பதில்லை. அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ சந்தித்த பல விஷயங்கள் இத்தனை நாளும் உன்னை பெரிதாக பாதிக்கவில்லை. ஆனாலோ நடக்கின்ற எதையும் பெரிதாக கண்டுகொள்வதும் இல்லை. நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நாட்களாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே ஒருவர் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றார். வருவதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி பேசி இல்லத்திற்கு அவர் சாபமிட்டு செல்கின்றார். அப்பேற்பட்ட செயலை செய்யக்கூடிய ஒருவரை நிச்சயமாக இன்று என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, ஏனென்றால் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையானது உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஏற்கனவே உன்னிடத்திலிருந்து பறித்தது. அதையும் மீட்டெடுக்க வேண்டும். வருவதற்கான நீ பட்ட கஷ்டங்கள் என்னவென்று உன் அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா? இனிமேலும் அப்படி ஒரு நிலைமை வந்துவிடக் கூடாது என்பதில் நீ எந்த அளவிற்கு கவனமாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய வெற்றியில் மட்டுமே நீ உன் கவனம் முழுமையாக இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற தெளிவாக நீ பெற்றுக்கொள்வாய். அதனால் கருப்பன் எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாலும் சற்று கவனத்தோடு கேள், அதுவும் முழுமையாக கேள். அப்போதுதான் உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாவற்றையும், நடக்கப் போவதும் நடந்து கொண்டிருப்பதும் என்னவென்பதையும் உனக்கு புரிய வரும். உன்னால் எல்லா விஷயங்களையும் சரியாக கணிக்க முடியாமல் போகலாம். ஆனால் இப்படிதான் என்கின்ற ஒரு சிறு விஷயமாவது உன் மனதிற்குள் தோன்றும். ஒரு சில அறிகுறிகள் நிச்சயமாக உனக்கு தோன்றும். அதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு நீ சர்வ நிச்சயமாக வாழ்க்கையை இனிமேல் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன் முன்னால் எடுத்து வைக்கின்ற இந்த செயலானது உன் வாழ்க்கையில் தினம் தினமும் நடக்கின்றதா இல்லையா என்கின்ற சந்தேகம் உனக்கு வருகின்றதா? அப்படியானால் இந்த வாசலுக்கு நீ வந்து வெளியில் நின்று பார். இரவு நேரத்தில் ஒரு பெண் உன் இல்லத்தை கடந்து செல்கிறாள். ஆனால் அவள் வாயில் முணுமுணுத்து கொண்டே செல்கின்றார். அதுவும் குறிப்பாக உன் இல்லத்தை திரும்பி பார்த்து முணுமுணுப்போடு இவள் செல்கிறாள் என்றால் நீ உடனே தெரிந்து கொள்ள வேண்டாமா இவர்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை என்று? என் பிள்ளையே, கருப்பன் உனக்கு தெளிவாக சொல்வதை நீ செவி கொடுத்து கேள். என் குழந்தையே, தினமும் இரவு நேரம், அதாவது மாலை 6 மணிக்கு தாண்டியதுமே 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளாக உன்னுடைய இல்லத்தை கடந்து செல்கின்ற ஒரு பெண் ஆவாள். அவள் ஒரு நிமிடம் நின்று இவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க போகிறார்கள், இவர்கள் குடும்பமே அழிந்துவிடும் என்கின்ற வார்த்தைகளை உன் இல்லத்தை பார்த்து சொல்லிவிட்டு செல்கிறார்கள். உன் அப்பன் இந்த கருப்பன் உன் வாசலுக்கு எத்தனை நாளாகவா காவல் நின்று கொண்டிருக்கின்றேன். தொடர்ச்சியாக நானும் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த வார்த்தைகளை அப்படியே திரும்ப அவரிடத்தில் சென்றிருக்கின்றது. ஏனென்றால் சாபமிடும் என்பது ஒரு குடும்பத்தில் சேர்ந்து விட்டது என்றால் சொன்ன வார்த்தைகள் பலித்து விடக்கூடாது அல்லவா? அந்த அளவிற்கு அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அது நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இது போன்ற ஒரு சூழ்நிலை நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கருப்பன் கவனத்தோடு அதை நான் செய்ய துணிந்து நிற்கும் போதுதான்
உன்னுடைய இல்லத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் ஏதேனும் இவர்களின் மனதை காயப்படுத்தும்படி நடந்திருக்கின்றதா? தேவையில்லாமல் இதற்காக இவர்கள் இப்படி பேச வேண்டும் என்று நான் போதுதான் உன் அப்பன் கண்டுகொண்டேன். இவர்கள் குடும்பத்திற்குள் உனக்கும் பல காலமாக பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தது. அவர்கள் இல்லத்தில் ஒரு கஷ்டத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் காரணமாக இருக்கின்றார். ஆனாலும் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் இழப்பு அவர்களுக்குத்தானே. அதனால் அதை நினைத்து நினைத்து அவர்கள் மனம் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். உன் இல்லத்தை தேடி வந்துவிட வேண்டும் என்றே உன் குடும்பத்தை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளை பேசி சாபமிட்டு செல்கின்றார்கள். சரி என் பிள்ளையே, நாம் என்னதான் செய்யலாம் என்று யோசிக்கின்றாய். நடந்த விஷயத்தை அப்படியே முடித்து விடாமல் மேலும் மேலும் நினைத்து நமக்கு சாபமிடுவதற்கு என்ன காரணம் என்று நீ யோசிக்கின்றாய். எதுவாக இருந்தாலுமே என் பிள்ளை முதலில் இவர்களுக்கு ஒரு சவால் கட்ட வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்றாவது ஒரு நாள் இவர்கள் அப்படி பேசும் என்பதை கேட்டுவிட்டாய். ஆனால் அவர்களோடு பேச முயற்சி செய். உன் வார்த்தைகள் அவர்களின் மனதிற்குள் ஆறுதலை கொடுக்கலாம். இவர்கள் பேசியது தெரிந்தது போல நீ தெரியாது போல பேசக்கூடாது. சரியான நலம் விசாரித்து அவர்களின் மீது அக்கறை கொண்டது போல ஒரு முறை பேசிப்பார். நிச்சயமாக ஒருவரினுடைய ஆறுதல் இன்னொருவரின் மனதை மாற்றும் என்பது உண்மைதானே. ஒருவேளை அவர்களின் மனதிற்குள் அடங்காமல் இருக்கின்ற கொண்டு அதை நிச்சயமாக வெளிகொண்டுதான் வர வேண்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் அதை நான் செய்கிறேன் என்றால் என் குழந்தை நீ அதனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற இந்த கருத்தில் கொண்டு தேவையில்லாமல் உன் மனதிற்குள் நீ வேதனையை வளர்த்து கொள்ளாதே. இதுவெல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன். அதை தவிர மற்றபடி எனக்கு என்கின்ற எண்ணம் எல்லாம் இந்த கருப்பனுக்கு என்பதை புரிந்து கொள். உனக்கு ஒருவரால் ஒரு சாபம் வருகிறது என்றால் அது உன்னை பாதிக்காது என்பதையும் புரிந்து கொள். உன்னுடைய சந்ததிகளை பாதிக்கும். பல காலமாக உன் சந்ததிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவர்களின் பக்கம் நியாயமில்லை என்றாலும் கூட மனம் வருந்தி ஒரு சில வார்த்தைகளை அவர்கள் பேசும்போது அதை நம்மை பாதித்து விடுமா என்கின்ற வருத்தம் எல்லோருக்கும் உள்ளதுதானே. அப்பேற்பட்ட ஒரு வருத்தம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும்போது அதை நீ ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். கருப்பன் சொன்னது போல உன்னால் முடிந்தால் அவர்களோடு பேசிப்பார். இல்லை என்றால் அவர்களிடம் கருப்பனின் மனநிலையை நிச்சயமாக மாற்றி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை சுபமமாக பேசி தீர்க்க வேண்டும். இல்லை என்றால் ஒருவருக்கொருவர் சாதகமாக நிலையை அதிலிருந்து பெற வேண்டும். இல்லாதது போனால் விட்டு ஒதுங்கிவிட வேண்டும். மீண்டும் மீண்டும் அவர்களை சீண்டுவது என்பது தவறான காரியம். இதனால் பிரச்சனைகள் தான் அதிகமாகுமே தவிர ஒரு நாளும் பிரச்சனைகள் தீர்ந்து போவதில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். அப்பன் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் என் பிள்ளை நீ என்னுடைய வாக்கினையும் என் பிள்ளை அல்லவா நீ. இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அது எப்போதும் உனக்கு நன்மைகளை தான் கொடுக்க தயாராக இருக்கின்றது என்பதை உணர்ந்து இனி உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அதை சரியான நேரத்தில் நான் கொடுக்க தயாராக வருவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். அதை சரியான நேரத்தில் நீ புரிந்து கொண்டால் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மீண்டும் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டு சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் முறியடித்து நிச்சயமாக உனக்கான நல்ல நிலையை இந்த கருப்பன் உன் இல்லம் தேடி வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நல்ல நேரம் வரும்போது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நிச்சயமாக நடக்கும்
என்பதை நீ நம்பிக்கையோடு இந்த கருப்பனை நம்பு. என்றென்றும் இந்த கருப்பன் உன்னை கைவிட மாட்டான் என்பதை மட்டும் நீ